ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ஃப்ரெண்டா இருந்து ஜெயலலிதாவோடைய ஃப்ரெண்டா இருந்த ஒரே ஒருத்தி தமிழ்நாட்டுல நானா தான் இருந்திருப்பேன். ரெண்டு பேரோடையும் வந்து நிச்சயமா இருக்க முடியாது. கலைஞரோட ஃப்ரெண்டா இருந்து ஜெயலலிதாவோட இருந்தா கலைஞர் ஒன்று சொல்ல மாட்டாரு. ஆனா கலைஞரோட ஃப்ரெண்டா இருந்து ஜெயலலிதாவோட ஃப்ரெண்டா இருக்கிறது நடக்காத காரியம். ஒரு சமையலை பத்தி பேசுவோம், புடவை பத்தி பேசுவோம், உலக நடப்புகளை பத்தி பேசுவோம், நாங்க ரெண்டு பேரும் அரசியலும் பேசுவோம், எல்லாம் பேசுவோம், விருப்பங்களை பத்தி எல்லாம் பரிமாறிக்குவோம். சாந்தா ஸ்டாலின் அவங்களுக்கு ரொம்ப பொருந்தும். அவ்வளோ சாந்தமானவங்க. அவங்க வந்து ரொம்ப கோவப்பட்டு அதிகம் கோபம் வந்தா நியாயமான கோபம் நல்லா வருங்க. அவங்களுக்கு நியாயமான விஷயங்களுக்கு நல்லா துர்கையாவே இருப்பாங்க. அப்ப நான் தான் வந்து வாராகி வந்து எலெக்ஷனுக்கு முன்னால வாராகி கோவிலில் போய் பிரார்த்தனை பண்ணி அந்த வாராகி அவங்களுக்கு நான் தான் கொடுத்தேன். வாராகி தெய்வம் அது வச்சிருக்காங்க, பாபா வச்சிருக்காங்க, சின்ன சின்னதாக தான் எல்லாம் வச்சிருப்பாங்க. சின்ன பூஜை ரூம் தான், பெருசா கிடையாது. தோளில் துண்டை போட்டுக்கிட்டு வேஷ்டி கட்டிக்கிட்டு சட்டெல்லாம் இல்லாமல் ஒருத்தர் வராரு. வந்த உடனே பங்காரு நான் தாங்க வாங்க அப்படின்னாரு. வீட்டுக்குள்ளே போனால் ஒரு சின்ன ஓட்டு வீடுங்க. வந்து அப்போ நான் ஒரே ஒரு நாற்காலி ஒரு கால் ஆடிட்டு இருந்தது. நம்ப மாட்டீங்க, நீங்கள் உட்காருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு கொரடுமா இருந்தது. அங்கே அவர் உட்கார்ந்தாரு. அன்று உன் தோழி உன்னிடம் என்ன சொன்னாள்? அடிகளார் பூஷணிக்காய் வரவழைத்து தருவாரா என்று கேட்டாள் அல்லவா? எதற்காம் அவளை மகளை அவளுக்கு பூஷணிக்காய்? தேவலோக தெய்வீக பதவிகள் எல்லாம் அவளுக்காக காத்து கொண்டிருக்கிற போது. ஜெயலலிதா இப்படி சொன்னார். ஜெயலலிதாவை நீ போகலாமா அப்படின்னு கேட்டாங்க. சரி போகலாம், நீ ஏன் அடிக்கடி பங்காள அடிக்கல பார்க்க போற? ஏம்மா அப்படின்னு கேட்டேன். போகாத, இனிமே போக வேண்டாம், புரியுதா? நான் சொன்ன புரிஞ்சுக்க. வணக்கம், இது வாவ் தமிழா. நாம் சந்திக்க இருப்பது எழுத்தாளர் இந்துமதி அவர்கள். அவர்களுடன் பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம் தலைவாய், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். வந்து ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் இருந்து அந்த நீங்கள் துர்கா ஸ்டாலின் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போனதை பற்றி நீங்கள் எழுதியிருக்கீங்க வந்து. ஸோ அப்போ வந்து அவங்க முதல்ல வந்து பெல்ல அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, அப்போ நீங்கள் கவனிக்கலன்னு எழுதியிருக்கீங்க வந்து. கவனிக்கல இல்லைங்க. போன வருஷம் நவராத்திரிக்கு வருவாங்க. போன வருஷம் அவங்களும் அவங்க சிஸ்டர் ஜெயந்தியும் வந்திருந்தாங்க. இந்த வருஷம் வரேன்னு காலையில் ஃபோன் பண்ணி சொன்னாங்க வரேன்னு. அவங்க வழக்கமாக வந்து ஒரு 9 மணிக்கு மேலே வரேன்னா கன்ஃபார்ம் பண்ணல, எனக்கு வரேன்னு சொன்னாங்க. நான் மறந்துட்டேன் டோட்டலாக. காலையில் சீக்கிரம் எழுந்தி எனக்கு சரஸ்வதி பூஜை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்மளெல்லாம் வாழ வைக்கிறவ அவள் தான், எழுத வச்சவளும் அவள் தான், இவ்வளோ பேர் புகழும் சரஸ்வதி அழுத்தம். அந்த ஒரு பூஜை மட்டும் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவேன் நான். காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு எல்லாம் முடிச்சு வெளியே போய் கூப்பிட்டவங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு திரும்பி வந்து 5:30 ஆயிடுச்சு. ரொம்ப டயர்டாயிடுச்சு. வழக்கமாக வாட்ச்மேன் படுப்பார். அவர் நேற்று யாரோ டெத்துன்னு ஊருக்கு போயிட்டாரு. சரி வாட்ச்மேன் இல்லையா, நான் கேட்டை போட்டுட்டேன், லைட்டெல்லாம் அணைச்சிட்டேன், இந்த கதவையும் போட்டுட்டு உள்ளே போயிட்டேன். உள்ளே வந்து நாங்கள் பட்டுக்க கிச்சனில் உட்காந்து சாப்பிட்டோம், எல்லாம் பண்ணோம், கிச்சன் க்ளீன் பண்ணிட்டு நைட்டில் ஒரு தடவை நான் குளிப்பேன். குளிக்கிறதுக்கு முன்னால் மொபைல் வந்து பெட்ரூமில் வச்சுருந்தேன். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கரெக்டாக 7 மணிக்கு நான் பூட்டிகிட்டு போயிருக்கேன். 7:15க்கு வந்திருக்காங்க. வந்து பார்த்தாங்கன்னா லைட் இல்லை, ஒன்றும் இல்லை, வீடு போட்டிருக்கு. டப் டப் டப்னு தட்டியிருக்காங்க, பூட்டெல்லாம் தட்டி டிரைவரை கூப்பிட்டு தட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க. தட்டியிருக்காங்க. எனக்கு 4 தரம் மொபைலில் கூப்பிட்ருக்காங்க. நான் உள்ளே இருந்தேன், எனக்கு கேட்கல. சரி குளிக்க போகலான்னு எடுத்துக்கிட்டு ஒரு நிமிஷம் பார்க்கலான்னு பார்த்தா இவங்க 4 தரம் கூப்பிட்ருக்காங்க. உடனே டக்குன்னு கூப்பிட்டு துர்கா அவ என்னங்க நீங்கள் வீட்டுக்கு வந்திருந்தேன், 1/4 மணி நேரம் நின்னேன், கேட்ட தட்டினேன், இருட்டாக இருந்துச்சு, லைட் இல்லை, பூட்டி இருந்துச்சு, சரி எல்லாம் எங்கன்னா போயிட்டீங்களா, சொல்லாமல் போக மாட்டீங்களே அப்படின்னு நினச்சேன். ஐயோ இல்லை துர்கா, தயவு செய்து திரும்பி வாங்க, நீங்கள் எங்கே என்ன தயவுசெய்து இல்லைங்க அப்படின்னு. இல்லைங்க நீங்கள் கண்டிப்பாக வரணும், நீங்கள் இந்த மாதிரி போனது என் மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது, கண்டிப்பாக வரணும். சரிங்க, நான் எங்கள் மாமியாருக்கு உடம்பு சரியில்லைன்னு கோபாலபுரத்துக்கு தான் வந்திருக்கேன், வந்துடுறேன்னு அடுத்த 5வது நிமிஷம் திரும்பி வந்தாங்க. உடனே லைட்லாம் போட்டு கேட்டெல்லாம் திறந்து போய் நான் கூட்டிகிட்டு வந்தேன். முதல்ல பார்த்த உடனே பதட்டமாக இருந்தது, இப்போ அவங்க வந்திருக்காங்க, வந்து திரும்பி போயிட்டாங்க, நம்ம கவனிக்கலையே அப்படிங்கிற மாதிரி? இல்லை, அது வந்து எனக்கு நான் பண்ணது தப்பா தெரிஞ்சது. வரேன்னு சொல்லியிருந்தாங்க, அப்போ வருவாங்கன்றது என் மைண்டில் வந்து இன்னும் ரிஜிஸ்டர் ஆகாமல் இருந்திருக்கு. பதட்டமாக இல்லை, ஆனால் செஞ்சது தப்பு, நம்ம பூட்டினது தப்பு, இல்லைன்னா வந்து பெல்லாவது அடிச்சிருப்பாங்க அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்தது. அவங்க எப்பவுமே இப்படி தானே ஒரு எளிமையாக இருப்பாங்க, எப்பவுமே எளிமையாக இருப்பாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த வீட்டில் இருந்து
பாபா கோவிலுக்கு நடந்து வருவாங்க. பாபா கோவில்ல உட்கார்ந்தாங்கன்னா சிலை மாதிரி 1/2 மணி நேரம் உட்கார்ந்து வேண்டுவாங்க. என்ன கண்ணை கூட திறக்க மாட்டாங்க, அப்படியே ஸ்டாச்சு மாதிரி தான் உட்கார்ந்துருப்பாங்க. எப்பவும் எல்லார்கிட்டையும் பேசுவாங்க, அன்பா இருப்பாங்க, பிரியமா. நான் பார்த்த துர்கா இவங்க தான். ஸோ ஒரு சின்ன வருத்தம் கூட அவங்களுக்கு இல்லை, நம்ம வர சொல்லிட்டு அவங்க கவனிக்காம. அதுதாங்க அதுல கிரேட்னஸ்ன்னு நான் அந்த பதிவை போட்டதுக்கு ஒரே காரணம், அவங்க எவ்வளவு பெரியவங்க, எந்த இடத்துல இருக்காங்க, எப்பேற்பட்டவங்க. நான்லாம் ரொம்ப சாதாரண மனுஷி, ஒரு எழுத்தாளி, அவ்வளோதான். என்னோட மேல வச்ச அன்பும் பிரியமும் மதிப்பும், நான் இப்படி கதவை பூட்டினதுக்கு அப்புறம் கூட சாதாரணமா உங்களுக்கும் எனக்கும் கூட கோபம் வரும். அடப்பா இன்னும் திரும்பி என்ன போறது, என்ன கூப்பிடுறது, நம்ம ஏன் போனோம், இன்னொரு நாள் போய்க்கலாம், அப்படிதானே தோணும். நேச்சுரலா அதானுங்கள தோணும். இன்னொரு நாளைக்கு வரேன்னு சொல்லவே இல்லைங்க. சரிங்க இங்கதான் இருக்கங்க, இதோ கிளம்பி வரேன். அந்த பண்பாடு, அந்த பக்குவமான மனசு, அந்த மென்மையான மனசு, அந்த அன்பான மனசு, அதுதான் என்னை ரொம்ப நெகிழப்படுச்சு. இப்போ உங்களுக்கு 2 பேருக்கும் நட்புங்கிறது எவ்வளவு காலமா? 10 வருஷத்துமா இருக்கு எங்களுக்கு. 10 வருஷமா கலைஞர் வீட்டுல எல்லாரோடையுமே நான் நட்பு. கலைஞரோடையும் ஃப்ரெண்டா இருந்து ஜெயலலிதாவோடையும் ஃப்ரெண்டா இருந்த ஒரே ஒருத்தி தமிழ்நாட்டுல நானா தான் இருந்திருப்பேன். 2 பேரோடையும் நிச்சயமா இருக்க முடியாது. கலைஞரோட ஃப்ரெண்டா இருந்து ஜெயலலிதாவோட இருந்தா கலைஞர் ஒன்று சொல்ல மாட்டாரு. ஆனா கலைஞரோட ஃப்ரெண்டா இருந்து ஜெயலலிதாவோட ஃப்ரெண்டா இருக்கிறது நடக்காத காரியம். அப்படி நான் அங்க போயிட்டு இங்க வருவேன், நீ எங்க போயிட்டு வந்தேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு, அங்கதாங்க போயிட்டு வரேன் அப்படின்னே சொல்லுவேன் நான். அந்த அளவுக்கு அப்போலேருந்தே எனக்கு கலைஞரோட ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவருடைய எழுத்து பிடிக்கும், அவருடைய ஸ்பீச் பிடிக்கும். அப்புறம் அவருடைய அதாவது கடைசி தொண்டன் வரை பேர் சொல்லி கூப்பிடுற அது பிடிக்கும். எல்லாமே அவருடைய பண்பாடு, அன்பான மனிதர், ரொம்ப அன்பான மனிதர். கோவப்பட்டாலும் டக்குன்னு மறந்துடுவாரு. அந்த மாதிரி ரொம்ப அரசியல் சாணக்கியம், நிபுணன். எல்லாத்த விட அவரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர், டைம்லி ஸ்பீச் டெலிவரி, அந்த ஸ்லேடை பேச்சு, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ஒரு கனிமொழி எப்படி பார்த்தாரோ, செல்வி எப்படி பார்த்தாரோ, அப்படிதான் என்னையும் பார்த்தாரு. அவ்வளோ அன்பா பிரியமா இருப்பாரு. பொங்கல் அன்னைக்கு 10 ரூபா கொடுப்பாரு, இல்லைன்னா பிரியப்பட்ட புடவை வாங்கிக்கன்னுவாரு. கனிக்கு புடவை வாங்கினேன்டா நீயும் வாங்கிக்க அப்படின்னு சொல்வாரு. அந்த மாதிரி அவரோட பேனா எனக்கு கொடுத்தாரு, அந்த எழுதுற பேனா. மொத்த புக்கிலையும் பேர் எழுதி கொடுத்தாரு. அதனால கலைஞர் வீடுனா எனக்கு ஒரு தனி பிரியம். கலைஞர் அப்போ போகும்போதெல்லாம் துர்கா சந்திச்சிருக்கேன், ஸ்டாலின் அவர்களையும் சந்திச்சிருக்கேன், அவர் துணை முதல்வரான பிறகு சந்திச்சிருக்கேன். பை எலெக்ஷன் போது வந்தவாசி பை எலெக்ஷன், நான் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவர். வந்தவாசிக்கு பக்கத்து கிராமம் எங்கள் கிராமம். அவர் எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணும்போது எங்கள் கிராமத்துக்கு வந்தார். அன்னைக்கு நல்ல மழை. எங்கள் கிராமம் ஒரு 20 வீடு கொண்ட கிராமம். உடனே நான் என்ன பண்ணேன், இவர் வராருன்னு உடனே ரெடி ஆகிட்டு அந்த கிராமத்தோட எல்லையில் போய் நின்றுக்கிட்டேன். எல்லைன்றது எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 20 அடி. அங்கே போய் நின்றுக்கிட்டேன். மழை பெய்யுது, நான் அசையவே இல்லை, நின்றுக்கிட்டே இருந்தே. வந்தாங்க, பார்த்தாரு, என்னங்க நீங்க எங்க இங்க அப்படின்னு கேட்டாரு. ஆமா, அவருக்கு இங்கதான், இதாங்க எங்க கிராமம், நான் பிறந்து வளர்ந்த ஊருங்க அப்படின்னு. பக்கத்துல துர்கா இருக்காங்கன்னாங்க. சரி, வண்டிக்குள்ள ஏறி உட்காந்து வச்சு வாங்க அப்படின்னு கூப்பிட்டேன். கான்வாய் வந்துட்டு இருந்தது. கான்வாய் வருதுங்க, நீங்க சென்னை வந்தது, வாங்க நம்ம சந்திப்போம்னு சொன்னாங்க. சரின்னு அப்போ வரல. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாங்க. துர்கா வீட்டுக்கு வருவாங்க, பேசுவாங்க, நான் போவேன், அடிக்கடி சந்திப்போம். நான் ஒரு ரொம்ப 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 என்ன சொல்லலாம்னா அன்பான ஒரு நட்புறவு உங்களுக்குள்ள. எனக்கு ஸ்டாலின் கலைஞரை பிடிக்கும் மாதிரி ஸ்டாலினையும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப மென்மையானவர், அன்பானவர் அவர். அதனால எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். இப்போ மதிக்கக்கூடிய ஒரு அவங்க கட்சியோட கொள்கை வேறு. துர்கா கோவிலுக்கெல்லாம் போகிறாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, எல்லாரும் ஊர் அறிந்த விஷயம். அதை மதிக்கிறாங்க. நம்ம மனைவியானாலும் என் கட்சிக்கு உட்பட்டு தான் நீ நடக்கணும் அப்படிலாம் சொல்லலை. அவங்களுக்கு உண்டான சுதந்திரத்தை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்களோட எண்ணங்களை இவர் மதிக்கிறாரு, பெண்களை மதிக்கிறாரு. அதனாலேயும் எனக்கு கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும். இப்போ நீங்கள் 2 பேருக்குள்ள நடுவில் நட்பு கிட்டத்தட்ட ஒரு நீண்ட கால நட்புன்னு சொன்னீங்க. காமனான விஷயங்கள் என்ன உங்களுக்குள்ள, பொதுவான விருப்பம்?
நீங்க என்ன மாதிரி விஷயங்கள் பேசிக்குவீங்க? காமனா என்னங்க பேச போறோம்? எல்லா பெண்களும் என்ன பேசுவாங்களோ அதான் பேசுவோம். துர்கா இந்த சாரி நல்லா இருக்குங்க, அந்த சாரி நல்லா இருக்குங்கன்னு சொல்லுவேன். அவங்க அதிகம் வாசிக்கிறவங்க இல்ல. அவங்க வந்து பத்திரிகைகள் படிப்பாங்க, செய்தித்தாள்கள் படிப்பாங்க. ஆனா தொடர் நாவல் அதெல்லாம் படிச்சாங்களா, என்னுடைய எழுத்துக்கள்லாம் படிச்சிருக்காங்களா நான் கேட்டது கூட கிடையாது. என்ன வந்து அதான் அந்த லெவல் அந்த அந்த மாதிரி கட்டங்களுக்கு நாங்க போனதே இல்லை. ஆனா ஒரு சமையலை பத்தி பேசுவோம், புடவை பத்தி பேசுவோம், உலக நடப்புகளை பத்தி பேசுவோம். நாங்க 2 பேரும் அரசியலும் பேசுவோம், எல்லாம் பேசுவோம். விருப்பங்களை பத்தி எல்லாம் பரிமாறிக்குவோம். அவங்க நல்லா குக் பண்ணுவாங்க, எளிமையான குக்கிங், சட்டிப்பானையில கூட சமைப்பாங்க, நல்லா செய்வாங்கங்க. எது பண்ணாலும் நேர்த்தியா செய்வாங்க அவங்க. எனக்கு அவங்கள்ட்ட ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அழகா ஒரு நாப்பார் சாதி எழுதுற மாதிரி நம்ம தமிழ் பண்பாட்டுக்கு உரிய அவங்க மாமியார் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி என்ன மாதிரி ஃபுல் ப்ளவுஸ் போட்டு, இது வரைக்கும் ப்ளவுஸ் போட்டு பொட்டு வச்சு அழகா மூக்குத்தி எல்லாம் போட்டு பெரிய பொட்டு வச்சு லட்சணமா இருப்பாங்க. தலை நிறைய மல்லிப்பூ எப்பவுமே வச்சுட்டு இருப்பாங்க. அது வந்து எனக்கு அந்த மாதிரி பார்க்கறதுக்கு ரொம்ப பிரியமா இருக்கும், ரொம்ப பிடிக்கும். அது வந்து நான் சொல்லுவேன் அடிக்கடி, துர்கா ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு சொல்லுவேன். அவங்களுக்கும் என்னை கண்டா ரொம்ப பிடிக்கும், என் மேல ரொம்ப பாசம் அதிகம். அவங்களுக்கும் எனக்கும் ரொம்ப பாசம் அதிகம். அது அவளும் நானும் எழுதினாங்க. அப்போ வந்து சொன்னேன், துர்கா இது நீங்க தான் சொல்றீங்க, நீங்க கையில எழுதலையோ தவிர நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் வருது. இது உங்க பேர்ல வந்தாதான் நீங்க புஸ்தகமா போடும்போது உங்க பேர்ல வரும், இல்லைன்னா வராது, பார்த்துக்கங்கன்னு சொன்னேன் நான். அப்புறம்தான் அவங்க பேரில் போட்டாங்க. அது வரைக்கும் அவங்க பேரை வரல. அதுக்கப்புறம் அவங்க பேரில் வந்தது. ரிலீஸிங் ஃபங்க்ஷன் வச்சாங்க. நான் சாதாரணமாக புத்தக ரிலீஸிங் ஃபங்க்ஷனாக இருக்கும்னு நினச்சி போயிட்டேங்க. சாதாரணமாக வீட்டில் எப்படி இருக்கணும் பார்த்தோ, அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஃபங்க்ஷன். நான் எதிர்பார்க்கல. நம்மெல்லாம் புத்தக ரிலீஸ் நம்ம எப்படி பார்த்துருக்கோம் அந்த மாதிரி. இது அரசியல் சார்ந்த புத்தக இது. நான் ரொம்ப ரொம்ப சிறப்பாக எழுதியிருந்தாங்க. அதை ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல கதை சொல்லி மாதிரி சொன்னாங்க. நீங்க பேசிட்டு இருக்கும்போது அரசியல் பற்றிலாம் கூட பேசிட்டு இருப்போம்னு சொன்னீங்க. வந்து பொதுவாக அவங்களோட அரசியல் முகங்கிறது வெளியே அதிகமாக தெரியாது. வந்து என்ன விஷயங்கள் அவங்களுக்கு அரசியல் இல்லை, அவங்களுக்கு வந்து சும்மா சாதாரணமாக தான். அவங்க ஷீ இஸ் அ வெரி ஷார்ப் லேடி. வந்து எல்லா பெண்களை போல குடும்பம் மட்டும் இல்லை, கூர்மையாக எல்லாத்தையும் அவங்க கவனிக்கிறாங்க. இந்திய அரசியலை பற்றி நாங்கள் பேசுவோம். இப்போ நீங்கள் இந்த நீண்ட கால நட்பில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க கனவு வந்து ஸ்டாலின் வந்து முதலமைச்சராக இல்லாத காலகட்டமும் இருக்குது, முதலமைச்சராக இருந்த காலகட்டமும் இருக்குது. ஸோ இந்த 2 காலகட்டத்தில் நீங்கள் அவங்களை பார்த்ததுல ஏதாவது வித்தியாசங்களை உணர்றீங்களா? கண்டிப்பாக இல்லைங்க. அதான் எனக்கு அவங்கள்ட்ட ரொம்ப பிடிச்சது. அதாவது முதலமைச்சரோட மனைவியாக ஆவதற்கு முன்பும் நான் துர்கா கூட பழகியிருக்கேன். அவர் வந்து துணை முதல்வராக இருக்கும்போதும் ஸ்டாலின் கூட பழகியிருக்கேன். இப்போ முதல்வரான பிறகும் பழகிறேன். முதலமைச்சரோட மனைவியாகவும் நான் பார்க்குறேன். பார்த்த உடனே ஒரு வித்தியாசம் நான் பார்க்கல. அன்னைக்கு நான் அப்படி, இன்னைக்கு நான் இப்படி, இன்னைக்கு நான் முதல்வரோட மனைவி அப்படிங்கிற துளி கர்வமோ அந்த தலை நிறைய கிரீடமோ எதுவுமே கிடையாது. அன்னைக்கு எப்படி துர்கா இருந்தாங்களோ இன்னைக்கும் அப்படித்தான் இருக்காங்க. அன்னைக்கு எப்படி பழகினாங்களோ அதே மாதிரிதான் இன்னைக்கும் பழகுறாங்க. ஒரு வித்தியாசமுமே அவங்கள்ட்ட இல்லை. அதுதான் எனக்கு அவங்களுடைய சிறப்பு அம்சமாகப்பட்டது. நான் வந்து ஜெயலலிதாவோட பழகியிருக்கேன், ஒரு ஃபோட்டோ எடுத்ததில்லை. மூப்பனாரோட பழகியிருக்கேன், ஒரு ஃபோட்டோ எடுத்ததில்லை. எம்ஜிஆரோட பழகியிருக்கேன், ஒரு ஃபோட்டோ எடுத்ததில்லை. ஜானகி அம்மா ரொம்ப பழக்கம், ஒரு ஃபோட்டோ. எந்த விவிஐபியாக இருந்தாலும் நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறதோ அவங்கள பற்றி ஃபேஸ்புக்கில் போடுறதோ பண்ணவே மாட்டேன். நேற்று நான் இதை என்ன பண்ணேன்னா, அவங்களுடைய மிக சிறந்த அம்சமாக நான் பார்த்தது, போயிட்டு வீடு பூட்டி ஒருத்தர் வரேன்னு சொல்லும்போது வீடு பூட்டியிருந்தா எப்படி இருக்குங்க? அது எவ்வளோ பெரிய தப்பு. அது வந்து மன்னிச்சு அவங்க போய் வாங்கன்னு சொன்னோடனே அடுத்த 5வது நிமிஷம் வந்தாங்க பாருங்க. அந்த நற்பண்பு, அந்த பண்புக்காக தான் நான் அதை போட்டேன். ஆனால் அதை படிக்கிறவங்க முதல்ல நான் ஏதோ 5 எல்லாரையும் ஸ்டாலின் அப்பாயிண்ட் பண்ண போது போட்டேன். இது 6 அது 4 இது அப்படின்னு கிரிக்கெட்டோட ஒப்பிட்டு போட்ட போது, நீ பிராமணச்சியா, நீ வைஷ்ணவச்சியா, நீ பாப்பாத்தியா, இப்படியெல்லாம் கேட்டு கண்டபடி கமெண்ட் வந்து, என்னடா என்ன இவங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு வந்து புரியலையா? நேற்று நான் துர்கா பற்றி எழுதினது ஒரு பெண்மணி துர்கான்றவங்க ஒரு தனிப்பட்ட பெண்மணியோட அரசியல் பற்றி ஏதாவது நான் சொன்னேன்னா?
உடனே நீ ஸ்டாலின் அதை பண்ணாரு, அதையே எழுதலை, இவங்க இதை பண்ணாங்களே இதையே எழுதலைன்னா முட்டாள்தனமாக கேட்டாங்கன்னா இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது அவசியமே இல்லைன்னு பட்டுது. நான் எங்கேயாவது என்னை பாப்பாத்தின்னு சொல்லிக்கிட்டேன்னா, எங்கேயாவது நான் வைஷ்ணவச்சின்னு சொல்லிக்கிட்டேன்னா நீங்களாம் ஏன் எனக்கு முத்திரை குத்துறீங்க? நம்ம எழுத்தாளர்கள் யாருங்க? எல்லாருக்கும் பொதுவானவங்க, எல்லா ஜாதியும் சேர்ந்தவங்க, ஜாதி அற்றவர்கள், நம்ம சமயமற்றவர்கள். நீங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணீங்க இப்படி அவங்க போயிட்டாங்க அப்போ நீங்க முதல்ல என்ன சொன்னீங்க, அவங்க பதிலுக்கு என்ன சொன்னாங்க? என்னங்க இல்லைங்க, நீங்கள் ஊரில் இல்லையோன்னு நினச்சேன். இல்லைன்னா லைட்டெல்லாம் 7 மணிக்கெல்லாம் லைட்டெல்லாம் அணைச்சி பூட்டியிருக்காதுங்களே, இவ்வளோ தூரம் தட்டி யாரும் வரலையே, ஒருவேளை வீட்டில் யாரும் இல்லையோ, என்னங்க திடீர்னு புறப்பட்டு போயிட்டாங்களா, என்ன ஆச்சுன்ற கவலைப்பட்டேன்னு சொன்னாங்க. என்னாச்சு, இந்த மாதிரி இருக்க மாட்டீங்களே, கவலைப்பட்டேன் நாங்கள் அப்படின்னு. அது ஒரு மிக மென்மையான ஒரு மனசு. அப்படிதான் வரேன் பாரு, வரேன்னு சொன்ன பூட்டு போயிட்டா பாரு அப்படின்னு நினைக்கல. இந்த மாதிரி நினச்சி கவலைப்பட்டேங்க. யாராவது ஏன் பூட்ட மாட்டீங்களே, அப்படி எல்லாம் பூட்டி கதவெல்லாம் அடைச்சி லைட்டை வேற நிறுத்திருந்தீங்களே அப்படின்னு. அப்போ தான் ரொம்ப வருத்தப்பட்டேன். நம்ம செஞ்ச தப்பு வாங்க நிறுத்துருக்கு, தயவுசெய்து நீங்கள் வரணும், வராமல் போயிட்டீங்கன்னா நான் ரொம்ப வருத்தப்படுவேன் அப்படின்னு சொன்னேன். இல்லைங்க நான் வந்துடுறேங்கன்னு உடனே வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களோட கடவுள் நம்பிக்கைங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாலினுக்கோ உதயநிதி ஸ்டாலினுக்கோ கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி அவங்க எப்படியா சொல்கிறாங்க. அது சம்மந்தமாக அவங்க ஏதாவது உங்கள்கிட்ட கருத்துக்கள் பரிமாறி இருக்காங்களா? கண்டிப்பாக இல்லைங்க, இல்லை. நான் முதல்ல பாபா கோவிலுக்கு போன போது நான் எப்போ அர்ச்சனை பண்ணாலும் இந்த குடும்பத்துக்கும் சேர்த்து தான் பண்ணுவேன். அங்கேருந்து எல்லாம் வாங்கிட்டு அந்த ஷிரடியிலேருந்து வந்த பிரசாதம் எல்லாம் கொண்டு கொடுத்தேன். ஸ்டாலின்கிட்டையும் கொடுத்தேன், இந்தாங்க ஷிரடியிலேருந்து வந்திருக்கு, அவங்கள்ட்ட கொடுங்க அப்படின்னாரு. அவங்கள்ட்ட கொடுத்தேன். அது ஒன்றுமே சொல்லலை, மறுப்பு எதுவுமே அவர் சொல்லலை. யாராக இருந்தாலும் கொடுக்குறவங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க இல்லைங்களா? அவர் என்ன சொல்கிறாரு, அவர் கலைஞர் எழுதின மாதிரி பராசக்தியில் கோவிலுக்கு அவர் எதிரி இல்லை, கடவுளுக்கு எதிரி இல்லை. அந்த கோவில் கொடியவர்களின் கூடாரமாக விடக்கூடாதுன்னு தானே அவர் எழுதினாரு. அதுக்குத்தான் நான் எதிரின்னு இப்போ கூட சொல்கிறாங்க. நான் ஒரு 10 நாள் முன்னால் மீட்டிங்கில் சொல்லும்போது கூட இதான் சொன்னார். அப்படி சொல்லும்போது கடவுளுக்கு எதிரின்னு சொல்லவே இல்லைங்களே அவர். நிறைய ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்கிறாங்க, நிறைய கோயில்களுக்கு போகிறாங்க. ஸோ இது சம்பந்தமாக அவங்ககிட்ட பேசியிருக்காங்களா? பேசியிருக்காங்க. எனக்கு ரொம்ப அவங்க போகிற கோவில், நான் போகிற கோவில், அவங்க போவாங்க, அவங்க போகிற கோவில் நான் போவேன். இந்துமதி நீங்கள் போனீங்களா அந்த கோவிலுக்கு எங்கன்னு கேட்டு வழி தெரிஞ்சுக்கிட்டு போயிருக்காங்க. அது 2 பேரும் எங்களுக்கு ரொம்ப பொதுவான விஷயம். ஆன்மீகம், கோவில் வழிபாடு, தெய்வம், இதான் எங்களுக்கு பொதுவான விஷயம். நான் போகிற கோவில்லாம் அவங்க போவாங்க, அதிகமாக அவங்க போகிற கோவில்லாம் நான் போயிருப்பேன். இதில் உங்கள் 2 பேருக்கான நட்பு தொடங்கின அந்த புள்ளி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கோபாலபுரம் வீட்டில்ன்னு நினைக்கிறேங்க. அப்போ சின்ன ரூம் தான் அவங்களது. கோபாலபுரம் வீட்டில் எல்லாமே 8க்கு 8 10க்கு 10 ரூம் தான் இருக்கும். அந்த கால ரூம் ஆனால் நேர்த்தியாக இருக்கும். அங்கே தான் அவங்கள முதல்ல பார்த்தேன். மாடிப்படி அடியில் பார்த்தேனோ எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அங்கே தான் முதல்ல பார்த்தேன். முதல் பார்வையிலே எனக்கு மிகவும் பிடித்து போனது அவங்க. ஆக்சுவலாக துர்கா ஸ்டாலினா கூட கலைஞர் அவருக்கு கல்யாணத்துக்கு பிறகு சாந்தா ஸ்டாலின்னு பேர் வச்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அவங்க துர்கா ஸ்டாலின் தான் வெளியே. அவங்களுக்கு சாந்தா, நான் மேடையில் கூட சொன்னேன் அன்னைக்கு, சாந்தா ஸ்டாலின் அவங்களுக்கு ரொம்ப பொருந்தும். அவ்வளோ சாந்தமானவங்க. அவங்க ரொம்ப கோவப்பட்டு அதிகம் கோபம் வந்தால் நியாயமான கோபம் நல்லா வருங்க அவங்களுக்கு. நியாயமான விஷயங்களுக்கு நல்லா துர்கையாகவே இருப்பாங்க. அப்போ எவ்வளவு சாந்தமாக இருக்காங்களோ நியாயமான விஷயத்துக்கு கோபம் வந்து அவங்களுக்கு நல்லாவே கோபம் வரும். அவங்க சாந்தா ஸ்டாலினுக்கு கலைஞர் வச்சது ரொம்ப பொருத்தமான பேர். அவ்வளவும் கடந்து வந்திருக்காங்க, எவ்வளவோ கடந்து வந்திருக்காங்க. இல்ல அவங்க எந்த பேரை விரும்புறாங்க? இப்போ சாந்தா ஸ்டாலின் அடையாளப்படுத்துறத விரும்புறாங்களா? இல்ல அதை பத்தி எல்லாம் நான் கேட்டதில்லை. சாந்தா ஸ்டாலின் விரும்புமா, துர்கா தாங்க எல்லாரும் விருப்பம். பொதுவாக அவரோட பொழுதுபோக்குகள் என்ன, அவரோட விருப்ப வெறுப்புகளை சொன்னாலும் அவங்ககிட்ட பேசியிருப்பாங்க. ஏங்க அவங்களுக்கு நியாயமா பொழுது இருக்கான்னு தான் கேட்கணும். நான் பொழுது போக்குறதுக்கு அவங்களுக்கு பொழுது இல்லை. கூட கொடுத்தோம்னா அது சேர்ந்து பார்த்து வீடு பார்க்கணும், வெளியில பார்க்கணும், வர்றவங்கள பார்க்கணும், இவங்க கோவில்களுக்கு போகணும், இவங்க பூஜை ரூம் வச்சிருக்காங்க. கலைஞர் மாமா உங்களுக்கு பக்தி இல்லை, ஆனால் எனக்கு இருக்கு, நான் பூஜை ரூம் வைக்கிறேன் கட்டும் போதே சொன்னவங்க தான் அவங்க. அந்த மாதிரி பூஜை பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. பூஜை ரூமில் குட்டி குட்டியாக நான் தான் வாராகி எலெக்ஷனுக்கு முன்னால் வாராகி கோவிலில் போய் பிரார்த்தனை பண்ணி அந்த வாராகி அவங்களுக்கு நான் தான் கொடுத்தேன். வாராகி தெய்வம் அது வச்சுருக்காங்க, பாபா வச்சுருக்காங்க, சின்ன சின்னதாக தான் எல்லாம் வச்சுருப்பாங்க. சின்ன பூஜை
ரூம் தான், பெருசா கிடையாது, சின்ன பூஜை ரூம். ஆனா நேர்த்தியா நல்லது, அதை பார்க்கணும், வீட்டு வேலை பார்க்கணும். என்னங்க இத்தனோண்டு வீடு, ரெண்டே நானே எங்க ஹஸ்பண்ட் இருக்கும், பார்க்க முடியல என்னால. அவ்வளவு பெரிய வீடு பார்க்கறதுக்கு நேரம் இருக்குமா? எல்லாரையும் வரவங்க போறவங்க எல்லாம் போனு இன்னும் மொத்தம் பார்க்கணும்ல. அதனால அவங்களுக்கு பொழுதுபோக்கு. எப்போவாவது படம் போறாங்களே, உதயா கூட, அந்த உதயா படங்கள்லாம், அதான் அவங்களுடைய பெரிய பொழுதுபோக்கு. நீங்க அவங்களுக்கு திரும்ப ஃபோன் பண்ணும்போது அவங்க மாமியாரை பார்க்க போயிருந்தாங்க, அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னீங்க. அவங்க இப்ப எப்படி இருக்காங்க? இல்ல, நான் ரொம்ப நாளாச்சு அவங்கள பார்த்து. பொண்ணு நல்லா இருக்காங்க. உடல்நிலை அந்த வயசுக்கு உடல்நிலை சரியா போகாது நியாயம் தானுங்களே, எல்லாருக்கும் வரக்கூடியது. ஆனா நல்லதான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் போய் பார்க்கல. கலைஞருக்கு அப்புறம் நான் அந்த வீட்டுக்கு போகவே இல்லை. நீங்க முன்னாடி வீட்டுக்கு போகும்போது அவங்களோட பழக்கம் இருந்திருக்கும். அவரும் அந்த அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அவங்களும் பழக்கம் உண்டு, இவங்களும் ராஜாத்தி அம்மா வீட்டுக்கும் போயிருக்கேன். கனிமொழியும் பழக்கம் உண்டு, அவங்களும் பழக்கம் உண்டு. எனக்கு தயலம்மாள் நிறைய பேச மாட்டாங்க. அவங்க சமயக்கட்டு அவங்க எப்போனா கதவை திறந்து எட்டி பார்ப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா ரொம்ப மென்மையான குணம் கொண்டவங்க அவங்க. She is not a ferocious lady. நீங்க கலைஞரோட ஒரு நல்ல நட்பு இருந்திருக்கு. கலைஞர் தயலம்மா பத்தி உங்ககிட்ட எதுவும் சொல்லியிருக்காரா? இல்லைங்க, கலைஞரோட நான் அதிகம் பேசுனது எழுத்தும் மீதி விஷயங்களும் தான். தயலம்மா பத்தி பேசினது இல்லை. மகன்கள் எல்லாம் பத்தி சொல்லியிருக்காரு, மகள்களை பத்தி சொல்லியிருக்காரு. ஆனா தயலம்மாவை பத்தி நான் கேட்டதும் இல்லை, அவர் சொன்னதும் இல்லைங்க. கலைஞரோடய நல்ல நட்புல இருந்திருக்கீங்க, ஜெயலலிதாவோடய நல்ல நட்புல இருந்திருக்கீங்க. தமிழ்நாட்டில் அரசியல 2 பேரும் ஒரு எதிரும் புதிருமா இருந்தவங்க. எப்படி இந்த நட்பு உங்களுக்கு சாத்தியமாச்சு? ஜெயலலிதா நானும் மைசூர் யூனிவர்சிட்டி அவங்க எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுத்தாங்க. நான் சைக்காலஜி எடுத்து படித்தோம். 2 பேரும் அப்படி பண்ணோம், ஒன்றா பண்ணோம். ஆனால் கண்டினியூ 2 பேருமே கண்டினியூ பண்ணலை. அதுக்கு முன்னால் தாய் பத்திரிகை எம்ஜிஆர் நடத்திருப்பது அப்போ இவங்க தெரியுமா? அப்பவும் தெரியும். அதுக்கு முன்னாலேருந்தே இவங்க பழக்கம். இவங்க எப்படி எனக்கு பழக்கமாச்சுன்றதுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஜெயலலிதா ஆனால் ரொம்ப நெருக்கமாக பழகணும். நிறைய விஷயம் சொல்லுவாங்க, நிறைய போயிருக்கேன். உள்ளார்ந்த விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அவங்க நடந்த சண்டைகள்லாம் தெரியும், அவங்களுடைய கோபங்கள் தெரியும், அவங்க வருத்தங்கள் தெரியும், அவங்க ஷோர்பாபோட இருந்தது எனக்கு தெரியும். நான் இங்கேருந்து நான் போய் ஜெயலலிதா பார்த்துட்டு ஆஃபீஸ் போவாங்க. அங்கே போய் ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் வருவேன். நான் வாசலில் அழகாக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க போர்ட்டிகோல. அப்போ தனியாக தான் இருந்தாங்க. அப்போ சினிமாவில் இல்லை அவங்க, அப்போ எம்ஜிஆரோடையும் இல்லை, அவங்க தனியாக தான் இருந்தாங்க. பிங்க் புடவை கட்டினாங்கன்னா உடம்புலாம் அப்படியே பிங்காக தெரியும். லைட் எல்லோன்னா லைட் எல்லோவாக இருப்பாங்க. அந்த அழகாக இருப்பாங்க. இவ்வளோ நீள முடியாப்பா அவங்களுக்கு. நின்று வெயிட் பண்ணிக்க, இங்கே வந்துட்டியா, வா வா அப்படின்னு சந்தோஷமாக கூப்பிடுவாங்க. அவங்க திராட்சை தோட்டத்தில் வர திராட்சையெல்லாம் கொடுப்பாங்க, கொக்கோ வந்தால் கொடுப்பாங்க. என்ன வந்தாலும் சாரீ போட்டுக்காங்க. பர்த்டேக்கு புக்கு ப்ரெசென்ட் பண்ணுவோம். அங்கேயாவது இவ்வளோ ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். அவ்வளோ பழக்கம் எனக்கு அவங்க. அப்படி இருக்கும்போது அங்கே பேசிட்டு ஆஃபீஸ் போவேன். ஆஃபீஸில் வரும்போது திரும்ப 1/2 hour அங்கே இருந்துட்டு தான் வருவேன். எப்போவது எம்ஜிஆர் அங்கே வராருன்னா அன்றைக்கி நான் போக மாட்டேன். வராருன்னு சொன்னேன். இவங்க அங்கே போகிறதுனாலும் நான் அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு வந்துடுவேன். அந்த அளவுக்கு ரொம்ப பழக்கம். அப்போ தாய் பத்திரிகைக்கு எம்ஜிஆர் சொன்னார், நீங்கள் தாய் பத்திரிகைக்கு ஆரம்பிக்கிறேன், எடிட்டராக இருக்கணும். நிச்சயமாக இருக்க மாட்டேங்க. நான் ஒரு அரசியல்வாதியோட பத்திரிகைன்னா உங்கள் தாய் பத்திரிகைன்னா அது எப்படி இருக்கும்னு தெரியும். நான் அந்த இருக்கலாம் எனக்கு தகுதி இல்லைங்க, நான் இருக்க மாட்டேன். சரி, எடிட்டராக இருக்க மாட்டேன்ற. புக்கு ரிலீஸ் பண்ணுறோம், ரிலீஸ் பண்ண ஐயோ ரிலீஸ் பண்ணுற அளவு தகுதியும் எனக்கு கிடையாது. என்னை விட பெரியவங்க லக்ஷ்மி இருக்காங்க, இன்னொன்று பெரியவங்க இருக்காங்க, கூப்பிடுங்க. அப்போ ரிசீவ் பண்ணிக்கோ. நான் ரிசீவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் நடத்துகிற பத்திரிக்கை ஓஹோன்னு தான் போகும். ஒருவேளை எதுனா தான் என் கை சரியில்லைன்னு சொல்லிடுவாங்க, அதுவும் வேணாங்க அப்படின்னு சொன்னோம். அப்புறம் நீ என்ன ஜெயலலிதா சொன்னாங்க, பேசுகிறேன்னு சொல்லு, ஃபங்க்ஷனில் பேசுகிறேன்னு சொல்லு, ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறேங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் தான் ஃபங்க்ஷனில் கலந்துட்டேன். அப்புறம் எம்ஜிஆர் எனக்கும் ஜெயலலிதாவுக்கும் பத்திரிக்கை ஆரம்பிக்கணும், நீங்கள் 2 பேர் நடத்துங்க. அவள் பப்ளிஷர், நீ எடிட்டராக இருங்க. நாங்கள் இதில் ராயப்பேட்டாவில் இடம் பார்த்தோம், மெஷினரிலாம் வந்துச்சு. அந்த ஆரம்பிக்க போகிறோம். அதுக்குள்ளே அப்படியே டேர்ன் ஆகி காவிரி தந்த கலைச்செல்வி டான்ஸ் ட்ராமா ஆரம்பித்தாங்க. அதுலேருந்து அப்படியே அரசியல் வந்தாங்க. அப்படியே திரும்பிச்சு. இதெல்லாம் மறந்து போச்சுங்க அவங்களுக்கு கம்ப்ளீட்டா. அவங்களோட கடைசி காலம் வரைக்கும் இந்த நட்பு இருந்ததா? இருந்தது. அதாவது அவங்களோட எங்க நட்புன்றது தொலைபேசி வழியாக மட்டுமே இருந்தது. இவங்க வந்ததுக்கு அப்புறம் நாங்க போறது இல்லைங்க.
நாங்கள் வந்து படிப்படியாக நாங்கள் அத்தனை பேருமே நிறுத்தி கொண்டோம். நீங்க உங்களுக்குள்ள பொதுவான விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் பேசிக்குவீங்க? இல்லை, நாங்க நிறைய படிச்ச விஷயம், கேட்ட விஷயம் அவங்களை எழுத வச்சு எனக்கு தொடர் எழுதுனாங்க. இந்த புக்கு நல்லா இருக்கு, அந்த புக்கு நல்லா இருக்கு, இதை படிங்க, அதை படிங்க, நான் இதை படித்தேன், இந்த மாதிரி அந்த மாதிரி இன்டெலெக்சுவலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்புறம் வழக்கப்படி மீதி எல்லாம். கலைஞரோட உங்களுக்கு ஒரு நல்ல நட்பு இருந்ததுன்னு அது சம்பந்தமா அவங்களுக்கு என்ன பார்வை இருந்தது? அது சம்பந்தமா என்ன உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? அழகா கத்தி மேல நடக்கிற விஷயங்க அது. நான் அதை பேசவே மாட்டேன், அவங்களும் அதை பத்தி பேசவே மாட்டாங்க. கலைஞர் அரெஸ்ட் பண்ணாருங்க இல்லையா, அவர் வந்து அப்பல்லோவில் இருந்தார், 7th floor. அப்பல்லோவில் போய் பார்த்துட்டு வந்தேன். பாருமா பாருமான்னு காட்டின கையெல்லாம் கண்ணி 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 போயிருந்தது. அம்மா போய் கனியை பாருமா, கனியை பந்தாடி போட்டாங்கம்மா அப்படி டிவியில் பார்த்தங்க. எல்லாத்த கூட பரவாயில்ல, நம்ம மாறின பந்தாடினாங்க பாருங்க, அதுதான் எனக்கு அவள் ஹார்ட் பேஷண்ட் இப்போ தெரியும் சொன்னேன். அப்புறம் பார்த்து கலைஞரை பார்த்துட்டு நேராக ஜெயலலிதா வீட்டுக்கு தான் போனேன். அப்போ வந்து நீ அங்கேருந்து வரேன்னு தெரியும். ஆமாங்க, அங்கேருந்து தான் வரேன். நீங்கள் செஞ்சது நியாயமா சொல்லுங்கள், நீங்கள் செய்யலாமா அப்படி? இந்துமதி என்ன சொல்ல போகிறீங்கன்னு தெரியும், நான் போகிறேன், நான் கிளம்புறேன், ஆனால் நீங்கள் செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கு பிறகு அவங்கள பார்த்தீங்களா? அதுக்கு பிறகு ஃபோனில் தான் பேசிக்கிட்டோம். பேசும்போது வந்து எம்ஜிஆரோடையும் ஒரு நல்ல இது இருந்துச்சு. எம்ஜிஆரோட நட்பு எப்படி? அது எம்ஜிஆரோட பழக்கம் வந்து ரொம்ப, அவர் வந்து ரொம்ப கண்ணியமாக இருப்பாருங்க. எம்ஜிஆர்ன்றவர் வந்து அதாவது ஜெயலலிதா வழியாகத்தான் நான் எம்ஜிஆர்கிட்ட அவர் பேசினா கூட ஜெயலலிதாட்ட சொல்லிடுவேன். இப்போ இன்னைக்கு கூப்பிட்டாருங்க, இன்னைக்கு ஆஃபீஸுக்கு வர சொல்லிருக்காங்க, இதை பற்றி கேட்டாருங்க, நீ போய் இந்த மாதிரி நீ உனக்கு உன்னை பற்றி எனக்கு எந்த கவலையும் கிடையாது, நீ போய் நீ பேசு, நீ வா. இல்லைங்க, நான் உங்ககிட்ட சொல்லாமல் நான் போகவும் மாட்டேன், நான் பேசவும் மாட்டேன். அப்படித்தாங்க நான் வச்சேன். எந்த யாரோட நான் பழகினாலும் அங்கே வீட்டோட பழகிடுவேன். நான் தனிப்பட்ட முறையில் எந்த ஆணாக இருந்தாலும் சரி, அவங்க மனைவியோட பழகுவேன், சகோதரியோட பழகுவேன், குடும்பத்தோட தான் நான் பழகுவேன். அது எனக்கும் பாதுகாப்பு, என் பெயருக்கும் பாதுகாப்பு. அது கலைஞரோட நட்பை பற்றி சொல்லுங்க மேடம். கலைஞர் வந்து ரொம்ப பிரியமானவருங்க. வீட்டுக்கு வருவார், இந்த இடத்துல இதே சோஃபால தான் உட்காருவார், வருவார், பேசுவார், இதை பற்றி படிச்சியா, அதை பற்றி படிச்சியா, இந்த வாட்டி முரசொலி படின்னு சொல்லிட்டே இருப்பார். எனக்கு முரசொலி பிடிக்காதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நீ முரசொலி படி. அப்புறம் இது நெஞ்சுக்கு நீதி கொடுத்தாரு, இதை பற்றி என்ன நினைக்கிற, அதை பற்றி எல்லாம் கேட்பாருங்க அவர். உங்கள் பேனா கொடுங்க, இந்த பேனா நான் யாருக்கும் தரமாட்டேன், எனக்கு கொடுங்க. உங்ககிட்ட நான் கேட்கறது அந்த பேனா மட்டும்தான், வேற ஒன்றும் இல்லை. உங்கள் பேனா வாங்கிட்டேன், உங்கள் எழுத்து வாங்கிட்டேன்றது அர்த்தம் இல்லை, உங்கள் அறிவை வாங்கிட்டேன்னு அர்த்தம் இல்லை. ஆனால் ஒரு ஆத்மா திருப்தி எனக்கு. அவங்ககிட்ட இந்த பேனா தான் எனக்கு வேணும்னு கேட்டேன். கொடுக்க மாட்டேன் சொன்னார். அப்புறம் கொடுத்தாரு. இப்போ அவரோட அரசியல்லாம் பேசியிருக்கீங்களா? வந்து இப்போ கருத்து ரீதியா? ஐயோயோ, அந்த அளவுக்கெல்லாம் எனக்கு அந்த அரசியல் அனுபவம்லாம் கிடையாது. நான் அந்த அளவுக்கு அரசியலில் பெரிய நிபுணத்துவம் கிடையாது. அவருடைய சாணக்கியத்தனத்துக்கு முன்னால் நான் என்ன பேச முடியும்? பேசவே முடியாது, பேசினதும் கிடையாது. இலக்கியம் மட்டுமே. அதே மாதிரி தான் ஜெயலலிதா கிட்டேயும் புக்ஸ் பற்றி மட்டுமே, நோ பாலிடிக்ஸ். இலக்கியம்னா என்ன மாதிரி பேசுவீங்க மேடம்? தற்கால இலக்கியம் பற்றியா இல்லை அவர் பழைய இலக்கியங்கள் பற்றி? இல்லை, அவர் தற்கால இலக்கியம் வந்து அவருக்கு அத்தனை பிடித்தம் இல்லை. படிக்கிறாரு, எல்லாம் படிப்பாரு. நாங்கள் வாலியை பற்றி பேசுவோம், கண்ணதாசனை பற்றி பேசுவோம், அவரோட கவிதை பற்றி பேசுவோம், அவருடைய ஸ்பீச்சை பற்றி பேசுவோம், அவருடைய எழுத்தை பற்றி பேசுவோம், எல்லாரோட எழுத்தை பற்றியும் பேசுவோம். ஆனால் இப்போதைய சுஜாதாவோ ஜெயகாந்தன் அவரை பிடிக்கும். என்னோட ஒரு புத்தகத்துக்கு முன்னுரை கொடுத்துருக்காரு கலைஞர், அதுவும் பிடிக்கும். குங்குமத்தில் வந்த புக்கெல்லாம் பற்றி, குங்குமம் பற்றி பேசுவோம், குமுதம் பற்றி பேசுவோம், எல்லாம் பேசுவோம். உங்கள் எழுத்துக்கள் பற்றி என்னதான் சொல்லியிருக்காரு? பிடிக்கும். என்னுடைய தரையில் எனக்கு நல்ல பாப்பார நடையில் எழுதியிருக்க அப்படின்னு. பின்ன பாப்பார நடையில் தானே எழுதுவேன் அப்படின்னு. பாப்பார நடையில் எழுதியிருக்கேன், ஆனால் கருத்துக்கள் பிரமாதம், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார். ஜெயலலிதாவோட நல்ல நட்பில் இருந்திருக்கீங்க. இப்போ கலைஞரோட உள்ள நட்பு சம்பந்தமா ஜெயலலிதா என்ன கருத்து வச்சிருந்தாங்கன்னு சொன்னீங்க. அதே மாதிரி ஜெயலலிதாவோட உள்ள நட்பு பற்றி கலைஞர் என்ன சொல்லியிருக்காரு? ஒன்றுமே சொன்னதில்லை அவர். நான் வந்து ஜெயலலிதா உண்ணாவிரதம் இருந்தாங்களே இந்த காவேரி தண்ணிக்காக, அப்போ டெல்லியில் இருந்தேன். அப்போ மூப்பனார்கிட்ட, அம்மா கிளம்புங்க, உங்கள் ஃப்ரெண்டு பீச்சில் உண்ணாவிரதம் இருக்காங்க, ஃப்ளைட்டு டிக்கெட் கிடைக்கும், நான் போட்டு தரேன், கிளம்புங்க, போய் முதல்ல உங்கள் ஃப்ரெண்டை பாருங்கள் அப்படின்னு அவர் கூப்பிட்டு சொல்லுவார். அவங்க வந்து என்னை வந்து எப்படியாவது எலெக்ஷனில் நிறுத்தணும்னு பார்த்தாங்க காங்கிரஸில். மூப்பனார் ரொம்ப ட்ரை பண்ணார். எனக்கும் அரசியல் பொருந்தவே பொருந்தாது, எனக்கு தெரியாது, நான்லாம் ரொம்ப மென்மையானவங்க, எனக்கு அதெல்லாம் வராது, எனக்கு வேண்டாம். ரொம்ப காலம் இப்படி வந்தாருன்னா நான் அந்த கதை வழியாக வெளியே போயிடுவேன், அப்படி அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன். அவரும் சொல்வார், கலைஞர் சொன்னதே கிடையாது,
அது மாதிரி ஜானகியோடய உங்களுக்கு ஒரு நல்ல நட்பு ரொம்ப பழக்கங்க அந்த அம்மாவோட. என்ன இன்னும் பார்க்க போனா அவங்க மனசோட பழகுனது அந்த அம்மாவோட. என் மனசும் அவங்க மனசும் அப்படியே ஒட்டி போன மாதிரி பழகுனது அவங்களோட. அவ்வளோ நல்ல ரொம்ப அழுவாங்க, எல்லாமே சொல்லுவாங்க, மடியில பிடித்து அழுது இருக்காங்க, எல்லாம் சொல்லிருக்காங்க. என் தலை நானே மண்ணள்ளி போட்டுக்கிட்டேன், என் தலைக்கு நானே நெருப்பள்ளி கொட்டிக்கிட்டேன், அந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு கட்டத்தில் எனக்கு ரொம்ப வேண்டியவங்க ஒருத்தருக்கு ரொம்ப சீரியஸ், சரி 2 ஹார்ட் ஆப்ரேஷன் வால்வ் ரீப்ளேஸ் பண்ணாங்க எங்கள் குடும்பத்துக்கு வேண்டியவங்க. அப்போ சரின்னு சொன்னார், அம்மா இந்த ஒரு மெடிசன் இருந்தால் இவரை காப்பாற்றலாம். இல்லை என்ன மெடிசனுங்க இங்கே கிடையாது, ஆனால் எம்ஜிஆர் இல்லை, அப்போ எம்ஜிஆருக்காக வர வைச்சாங்க, அது இருக்குது. அப்போ ஜானகி அம்மாசியம் அந்த 13 நாள் 16 நாள் அப்படின்னா நான் உடனே வர வைக்கிறேங்க அப்படின்னு சொன்னேன். உடனே அம்மா கூப்பிட்டேன். தூங்கிட்டு இருந்தாங்க, 3 மணி தூங்கிட்டு இருந்தாங்க. அம்மா என்னம்மா அப்படின்னு. இந்த மாதிரி அவசரமாம்மா, நமக்கு இவருக்கு மெடிசன்லாம் இருக்குமா, உடனே வாம்மா கொடுக்குறேன், நீ வா கொடுக்குறேன். அத்தனை மெடிசனும் அள்ளி கொடுத்தாங்க. வெளியில பார்த்தா எம்ஜிஆர் வள்ளன்னுவாங்க, அதை விட பெரிய வள்ளல் ஜானகி அம்மா, அப்படி செய்யக்கூடியவங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவோட உங்களுக்கு ஒரு நல்ல நட்பு இருந்திருக்கு. இப்போ ஜானகி அம்மாவுக்கு அது தெரியவும் செய்ய ஸோ ஜெயலலிதா பற்றி அவங்களுக்கு என்ன அபிப்பிராயங்கள் இருந்தது, அது சொன்ன உங்கள்கிட்ட பகிர்ந்துருக்காங்க? இல்லைங்க, இது தான் நான் திரும்பவும் சொல்றேனே, நம்ம பத்திரிகையில் ஒரு நடிகரோட பழகும்போது இன்னொரு நடிகரை பற்றி பேச மாட்டோம் இல்லையா? அது ஒரு எழுத்தாளரோட பழகும்போது இன்னொரு எழுத்தாளரை பற்றி புகழ்ந்து சொல்லவே மாட்டோம் இல்லையா? கதை நல்லா இருந்தா கூட அந்த கட்டம் அந்த கட்டத்தோட. அதனால்தான் என்னால் எல்லாரோடையும் பழக முடிஞ்சது. யாரை பற்றியும் யார்கிட்டையும் சொன்னதில்லை, யார் சொன்ன விஷயங்களையும் யாரோடையும் சொன்னதில்லை, யாரோட வருத்தங்களையும் யார்கிட்டையும் காட்டிக்கிட்டதில்லை, யார் திட்டினதையும் யார்கிட்டையும் சொன்னது. இத்தனை அரசியல் தலைவரோட பழகிருக்கீங்க, இன்னைக்கு அரசியலை கவனிக்கிறீங்களா? கூர்ந்து கவனிக்கிறேன். அரசியலை பற்றி பார்வையா பார்ப்போம், நாங்கள் எங்களுக்குள்ள பேசுவோம். ஆனால் வெளிப்படையாக எந்த அரசியல், எனக்கு அரசியல் வேண்டாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அரசியலில் நாங்கள்லாம் நாட் ஃபிட் இனஃப். நாங்கள்லாம் ரொம்ப எழுத்தாளர்கள் கவிஞர்களும் மென்மையானவங்க. வாலி மாதிரி தடமாக சண்டை போடக்கூடியவங்க, கண்ணதாசன் மாதிரி ஏற்று நிற்கக்கூடியவங்க, ஜெயகாந்தன் மாதிரி கத்தி தூக்குறவங்களா இருந்தால் ஈஸி. நாங்கள் பெண் எழுத்தாளர்கள் யாரும் அரசியலுக்கு வந்ததா தெரியலைங்க, எனக்கு தெரியல. நான் ஆண் எழுத்தாளர் பெண் எழுத்தாளர்னு பிரிக்க இஷ்டப்படல. பொதுவாக சென்சிட்டிவ் ரைட்டர்ஸ், ஐ எம் சென்சிட்டிவ் ரைட்டர். எங்களுக்கும் அரசியலுக்கும் காத தூரம் வாட்ச் பண்ணுவேன். we know what is politics. We know who is good and who is not. We know what is happening and what should not be done and what should be done. எல்லாம் தெரியும் எங்களுக்கு. ஒன்றும் சொல்றதில்லை. ஏன்னா நம்ம சொல்லி யார் என்ன மாற போறாங்க? நம்ம வீட்லயே நம்ம சொல்லி எதையும் மாற்ற முடியல, நாட்டையா மாற்ற முடிய போகுது? கண்டிப்பா முடியாது. இன்னைய தற்கால அரசியல் பற்றி ஒரு கருத்து என்னன்னா ஒரு மதவாத அரசியல் அரசியலோட கலந்துருக்கு அப்படின்னு. நீங்க ரொம்ப ஒரு ஆன்மீகத்துல ஒரு ஆர்வம் உள்ளவர், அதன் அடிப்படையில் கேட்குறேன், இதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மதவாத அரசியல்ங்கிறது இன்னைக்கு நேத்திக்கு இல்லைங்க, மன்னர்கள் ஆண்ட காலத்துல இருந்து இருக்கு. அப்போதுல இருந்து மதவாதம் தீவிரவாதம் எல்லாமே இருந்திருக்கு. மதத்தை தீவிரமாக கை கொண்ட மன்னர்கள் பேரரசர்கள் இருந்திருக்காங்க. அவர்களை எதிர்த்தவர்களை கூடோட கைலாசம் அனுப்பினவங்களும் இருக்காங்க. அது இன்றைக்கு நேற்று இந்தியா முழுக்க இருந்திருக்கு. வட இந்தியா தென்னிந்தியா எல்லா இடத்துலையும் இருந்திருக்கு மதவாத அரசியல். இன்னைக்கு மட்டும் இல்லை, என்னைக்குமே இருந்திருக்கு. ஆனால் இந்த மதத்தை வச்சு அரசியல் பண்றது ரொம்ப காலம் நிற்காது. என்னங்க, நான் ரொம்ப இல்லை, ஒரு ஆட்டோவில் போவேங்க, எனக்கு வழக்கமாக கூட்டிகிட்டு போவேன். அந்த ஆட்டோ ரிக்ஷாக்காரர் சொல்கிறாருங்க, என்னைக்கு அம்மா நிம்மதியே இல்லை வாழ்க்கையிலன்னா என்னைக்கு நிம்மதி இருக்கும் தெரியுமாம்மா? என்னைக்கு மனுஷன் தன்னந்தனியாக ஒரு வீட்டில் அவன் மட்டும் இருக்கானோ அடுத்தவங்களை சேர்த்துக்கிட்டா நிம்மதி போச்சு. ஒரு மனுஷன் தனியாக இருந்தால் மட்டும்தான் நிம்மதியாக இருக்க முடியும். யோசனை பண்ணி பார்த்தா கரெக்ட். அதே மாதிரி அந்த ஆண் சொல்கிறாருங்க, உண்மையான அரசியல் என்ன தெரியுமாம்மா? எல்லாத்தையும் ஒழிக்கணும், எல்லோருக்கும் ஒரே மாதிரி வீடு கட்டி கொடுக்கணும், மேல் வீடு கீழ் வீடுன்னு எல்லாருக்கும் வீடு ஃபுல்லாக தெருவே சேம் டைப் ஆஃப் ஹவுசஸ் எவ்ரிவேர். அதே மாதிரி எல்லோருக்கும் சாப்பாடு கிடைக்கணும், எல்லோரும் படிப்பு ஃப்ரீயாக கொடுக்கணும், எல்லாருக்கும் மருத்துவம் இலவசமாக கிடைக்கணும். இதாங்க உண்மையான அரசியல். ஒரு ஆட்டோக்கார் சொல்றாரு, அதுதான் உண்மையான அரசியல். அதை யார் எப்போ செய்யறாங்களோ அவன் நான் உண்மையான அரசியல்வாதி, உண்மையான தலைவன். நீங்க இவ்வளவு ஒரு எழுத்தாளராக இருந்தோம், இவ்வளவு தொடர்ந்து எழுதிட்டு இருந்து இவ்வளவு இது இருந்தோம், நீங்க ஏன் சினிமாவுக்கு வரல?
நீங்க அபாவனம் ஒரு படம் எடுத்தாரு வந்து. ஆமாங்க, ஒரு படம் எடுத்தேன் நானும் சின்ன திரை பண்ணேன், பெரிய திரை பண்ணேன், எல்லாமே பண்ணேன். சினிமா வாட்டி சினிமான்னு பார்த்துட்டேன். அது எப்படி அரசியல் நமக்கு சூட் ஆகாதோ அதே மாதிரி சினிமாவும் நமக்கு சூட் ஆகாது. யாராவது வேற யாரும் உங்களை அணுகுனாங்களா உங்களோட நாவல்களை படமாக்குறதுக்கு? இந்த மாதிரி என்னுடைய அணுகுனாங்க. ஆனா வந்து அது மெட்டீரியலைஸ் ஆகல. எனக்கு வந்து ரொம்ப நல்லா சூட் ஆகக்கூடிய குரூப் வந்து ஆபாவண்ணன் குரூப். ஏன்னா அவங்க சிகரெட் கிடையாது, டீ கிடையாது, காஃபி கிடையாது, குடி கிடையாது, வேற இந்த கெட்ட பழக்கங்களும் இல்லாத ஒரு ஒர்க்கஹாலிக் பீப்புள். அவங்களோட எனக்கு சூட் ஆகாது என்னன்னா, அவங்க வந்து ஆக்ஷன் பேக்ட் மூவிஸ் எடுக்கிறவங்க, நான் வந்து வேற மாதிரி கதைகள் எழுதுருவேன். அதனால எங்க 2 பேருக்கு அங்கதான் டேலி ஆடுறது கஷ்டமா இருந்தது. ஆக்ஷன் பேக்ட் ரசிக்கலாம், ஆனா என்னால வந்து அதை எழுத முடியாது. நான் எழுதுனதும் கிடையாது. குமுதம் எடிட்டர் ரொம்ப வற்புறுத்தி எஸ்ஏபி நீங்க எழுதுறீங்கன்னு சொல்லி 2 மர்ம கதை எழுதினேன். அது அப்படிதான் வரணும். அதனால சூட் ஆகல. சினிமா வந்து விசித்திரமான உலகம். எப்படி அரசியல் வந்து ஒரு போர்க்களமும் சினிமாவும் ஒரு போர்க்களம் தான். இப்போ சமீபத்தில் வர்ற சினிமாக்கள்லாம் பார்க்குறீங்களா? போர் தொழில் வரைக்கும் பார்த்தேன். என்னோட சினிமா, நான் ரசித்த சினிமா ருத்ரையாவோட அவள் அப்படித்தான். ஸ்ரீதர் காலத்திலேருந்து தொடங்கி எனக்கு பாரதி ராஜா ரொம்ப பிடிக்குங்க. அவரோட படங்கள் வந்து அவரோட இது பிடிக்கும். பாலச்சந்தர் ஓரளவு பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து பாலு மகேந்திரா அது எல்லா படங்களுமே பிடிக்கும். அப்புறம் வந்து மகேந்திரன் எந்த வந்து ஸ்கிரிப்ட் வாங்கி வச்சாரு, பண்ண முடியல. மகேந்திரன் எந்த ஸ்கிரிப்ட் வாங்கி வச்சார்? இந்த பைசா நகரத்துக்கு ஒப்புறங்க. அதுவும் காதல் ஓரிடம் குமுதத்தில் தொடரா வந்தது. 2மே அவர் வந்து ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சிருந்தார். பண்ண முடியல, நடக்கலை. அது அந்த மாதிரி படங்கள் மென்மையான அந்த திரைப்படங்கள் நாங்கள் பார்த்து வந்ததுனால அவள் அப்படித்தான் வந்து யாருமே எடுக்க முடியாது. ஒரு பெண்ணோட மனசை வந்து அவ்வளோ அழகாக கொடுத்த ருத்ரையாவால் கிராமத்து அத்தியாயத்தில் சொதப்பிட்டாரு. அப்புறம் இப்போ வந்த படங்களே நிறைய நல்ல படங்கள் வந்திருக்கு. ஆனால் அந்த மாதிரி அணுகுமுறை, அந்த மாதிரி படங்கள் பார்த்த எங்களுக்கு இந்த மாதிரி படங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. போக பழகிடும். இதுவும் டெக்னிக்கல் விஷயத்தில் வந்து பார் எக்ஸலன்ஸ். எங்கள் முதல் கருப்புராஜா ஃபஸ்ட்டு டிடிஎஸ் படம். தேட்டராக போய் அங்கே கைப்பணத்தை கொடுத்து டிடிஎஸ் பண்ணி அப்புறம் கலெக்ட் பண்ணதெல்லாம் கூட இருக்குது. அந்த அளவு டெக்னிக்கலி தே ஆர் மோர் அட்வான்ஸ்டு நவ். அண்ட் காட்சி அமைப்புகள்லாம் வித்தியாசம். ஏங்க ஒன்றுமே இல்லை, கேமரா வச்சுக்கிட்டு ஸ்ரீதர் பண்ணலையா? எவ்வளோ பண்ணி காட்டியிருக்காரு. அதனால ஒன்றும் இல்லாத காலகட்டத்தில் எவ்வளோ பண்ணியிருக்காங்க. அதனால ஒன்றும் இல்லாத காலகட்டத்தில் அவங்க சாதிச்சதும் அதிகம், எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இவங்க சாதிக்கிறதும் சாதிக்க போவதும் அதிகம். சினிமாவில் வந்து வயலன்ஸ் அதிகமாக இருக்கு வந்து, அதை எப்படி பார்க்குறீங்க? வயலன்ஸ் வந்து அதிகமானது தளபதியிலேருந்தே ஆரம்பிச்சிருதுங்க. தளபதியில் வயலன்ஸ் அதிகம் இருந்தது. அப்போவே என்னடா இவ்வளோ வயலன்ஸ் காட்டுறாருன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் இப்போல்லாம் ரொம்ப வயலன்ஸ் பார்க்க முடியல. ஐயோ, அதுவும் வந்து இப்போ 2 படங்கள் ரொம்ப வயலன்ஸ். அதுவும் ரஜினி மாதிரி பெரிய நடிகர், சின்ன குழந்தைகள் மனசு வரைக்கும் உள்ள போயிருக்க நடிகர் இதை பண்ணும்போது அவங்க தேபிக்கும் வயலண்ட். பிற்காலத்து அந்த குழந்தைங்க வளர்ந்து இந்த இளைஞர்கள்லாம் வரும்போது வயலண்டாவே வளர்றாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்ப சூழல், ஒரு கூட்டு குடும்பம், விசு எடுத்தாரு, விசேகர் எடுத்தாரு, ஒரு அட்ஜஸ்ட் பண்றது, கூட்டு குடும்பத்தினுடையதை விட்டு கொடுத்தல், அதெல்லாம் இல்லவே இல்லை. இந்த பசங்களுக்கு தெரியாது. எல்லா குடும்பத்திலும் ஒரு பையன், ஒரு குழந்தை, ஒரே ஒரு பொண்ணு, ஒரே ஒரு பையன். எப்படிங்க ஷேரிங் தெரியும் உங்களுக்கு? இன்க்ளூடிங் மீ. இல்லை, ஷேரிங்கே தெரியாது. அந்த அடுத்து வர காலகட்டங்களுக்கு விட்டு கொடுத்தலோ பாசமோ இதெல்லாம் இருக்காது. படங்களும் அப்படி வந்தால் அவங்க சின்ன வயசுலயே வயலண்ட் உள்ள வந்துடுறதுக்கு. வயலன்ஸை விட அதிகம் இருக்கு இந்த பாலியல் பலாத்காரம். எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? 5 வயசு பொண்ணு பாலியல் 3 வயசு குழந்தைய சின்ன இவங்கள மனிதர்களா அரக்கர்களா? இது எங்கிருந்து வந்தது? எங்கிருந்து? இது எந்த படமும் காட்டலைங்க. படத்தை பார்த்து கெட்டு போறாங்கன்னு சொன்னீங்கன்னா எந்த படமும் 3 வயசு குழந்தைய பலாத்காரமோ 5 வயது பெண் குழந்தைய பலாத்காரமோ காட்டப்படவே இல்லை. உலக திரைப்படங்களுக்குள்ள காட்டப்படலை. இது எப்படி வந்தது? அதனால படங்களை பார்த்து கெட்டு போறாங்கன்னோ கதை படிச்சு கெட்டு போறாங்கன்னு நீங்க சொல்ல முடியாது. மனித மனதுக்குள்ள எப்படி அவ்வளவு பெரிய வக்கரம் இருக்கு. நீங்க துபாய், மிடில் ஈஸ்ட் மாதிரி, அரப் கண்ட்ரிஸ் மாதிரி நடு ரோடில் அடிச்சு கொன்னா தவிர இந்த மாதிரி தப்புகள் பண்றவங்கள மனிதர்கள் திருந்த மாட்டாங்க. இல்லை அந்த காலம் மாதிரி மாறுகாய் வாங்குங்க. ஒன்று பண்ண பயம் வரும்ல, ஏன் பண்ண மாட்டான்றாங்க? சட்டம்.
அதுக்குள்ளே இருக்கிற ஓட்டைகள். இப்போ எதாவது எழுதிட்டு இருக்கீங்க? ஒரு தொடர் எழுதிட்டு இருக்கேன், ஆகாயம் மண்ணிலா அப்படின்னு எழுதிட்டு இருக்கேன். புக்காக ரிலீஸ் பண்ணணும்னு ஒரு பேசியிருக்கேன். புக்காக ரிலீஸ் பண்ணோன்னே ஸ்டாலின் ரிலீஸ் பண்ணணும், துர்கா ரிசீவ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அந்த பண்ணிக்கலாங்கன்னு சொன்னாங்க. நான் இன்னும் முடிக்கலைங்க, வழக்கப்படி சோம்பேறித்தனம். பங்காரடிகளாரோட பக்தி நீங்கள் வந்து அவர் மறைந்துட்டாரு, அவரை பற்றி சொல்லுங்கள். நான் பார்த்த வரைக்கும் நான் முதல்ல நானும் சுபாஷ் சுந்தரமும் பங்காரடிகளார் அப்பத்தான் வந்து முதல் பத்திரிகை இன்டர்வியூ நான் எடுக்கிறேன் குங்குமத்துக்காக. போனோம்னா பொட்டல் காடுங்க. நான் தான் ட்ரைவ் பண்ணிட்டு போவேன், டிரைவ்லாம் போய் நிறுத்துறேன். சுபா நீங்கள் போயிடுங்க, நான் வரேன் பின்னாலன்னு சொன்னார். சுபா மோட்டர் சைக்கிளில் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். நான் போய் நிறுத்துறேன், சுற்றி பார்க்குறேன், ஆடு மாடு மேய்ஞ்சிட்டு இருக்கு, யாருமே இல்லை. என்னடா அது தப்பான இடத்துக்கு வந்துட்டுமா, பயந்துட்டேன் கொஞ்சம், இந்த இடத்துல வந்து மாட்டிட்டோமேன்னு நினச்சேன். அதுக்குள்ள சுபா வந்துட்டார். என்ன சுபா இப்படி இருக்குன்னு பார்க்கலாங்கன்னு தோளில் துண்டை போட்டுக்கிட்டு வேஷ்டி கட்டிக்கிட்டு சட்டெல்லாம் இல்லாமல் ஒருத்தர் வராரு. வந்த உடனே பங்காரடி, நான் தாங்க வாங்க அப்படின்னாரு. வீட்டுக்குள்ளே போனால் ஒரு சின்ன ஓட்டு வீடுங்க. வந்து அப்போ நான் ஒரே ஒரு நாற்காலி ஒரு கால் ஆடிட்டு இருந்தது. நம்ப மாட்டீங்க, நீங்கள் உட்காருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு கொரடு மாதிரி இருந்தது, அங்கே அவர் உட்கார்ந்தாரு. அந்த மாதிரி தான் நான் அன்றைக்கி பங்காரடிகளாரை பார்த்தேன். அன்றைக்கி உட்காந்து பேசி இன்டர்வியூ எடுத்துட்டு வந்து நான் என்ன சொன்னேன், குங்குமம் வந்து இதுக்கு வந்து சொன்ன சரி, அவர் சொன்னதெல்லாம் சரி, இது என்னன்னு கேட்டு ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை வாங்குங்க ஒரு இன்டர்வியூன்னு சொன்னாங்க. விஜயகுமார்கிட்ட வாங்கி ரெண்டும் எதிர் பக்கம் போட்டோம். இதெல்லாம் எப்படி அம்பக்குன்னு அவர் சொன்னார் விஜயகுமார், இது சொன்னார். உடனே எனக்கு மருவத்தூர்லேருந்து பறக்குதுங்க ஃபோன். அப்போ மொபைல் கிடையாது, இது தானே, நீ இந்த பக்கம் வா, காலை உடைக்கிறோம், கையை உடைக்கிறோம், உயிரை எடுக்கிறோம், இப்படிலாம் மிரட்டினாங்க. அப்போ வந்து அடுத்து நான் போனேன். ஒரு நாள் போன போது வேப்பிலையை கிள்ளி போட்டார், இவ்வளோ பெரிய சுருட்டாச்சு. நான் கேட்டேன், என்னங்க இது சுருட்டு? நான் வந்து ஒரு லேடி எனக்கு சுருட்டு கொண்டு வந்திருக்கேன். மகளே உனக்கு என்ன தெரியும், வேப்பில் வந்து இது சுருட்டு வந்து பிடிச்சிருந்து நீ பார்த்துருக்கியா, கடைசி பஃப் வரைக்கும் கீழே போட மாட்டான், அதனால உன்னோட உயிருள்ள வரைக்கும் நீ இங்கே வரணும், போகக்கூடாதுன்னு சொன்னார். நான் எங்கள் இப்போ பாலாஜி நகர் வீட்டில் இருந்தேன். அங்கே இருந்த ஜெயலலிதா அந்த மாதிரி வேப்பிலை கிள்ளி போட்டார், இது வந்து சுருட்டாயிடுச்சு ஜெயலலிதான்னு சொன்னேன். அட போய் இந்த மாதிரி காலடியில் சுருட்டை மறைச்சி வச்சுருப்பான், அதை எடுத்து கொடுத்துருப்பான், நீ போய் இதை நம்புறேன் அப்படின்னாங்க. அவன் தான் அவருங்க சொன்னாங்க. உடனே சரி, அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் போட்டேன். சரி, நான் அடுத்த வாட்டி போனேன். நான் நம்ம குமுதம் புனிதன் இருக்கார் இல்லையா, புனிதனோட டாக்டருக்கு கல்யாணம் இல்லாமல் அவங்கள கூட்டிகிட்டு போனேன். அவங்க அம்மா சொன்னாங்க, நாங்கள் 2 பேரும் போயிருந்தோம். போன உடனே அவர் என்ன பண்ணார், இன்னொரு வேப்பில் கிள்ளி போட்டார். இவ்வளோ பெரிய தாமரைப்பூங்க கையில். அந்த பொண்ணுக்கு அவங்க கையில் கொடுத்துட்டு வாங்கி என் கையில் கொடுத்து, என்ன மகளே இதுன்னு கேட்டு தாமரைப்பூன்னு சொன்னேன். அன்று உன் தோழி உன்னிடம் என்ன சொன்னாள், அடிகளார் பூஷணிக்காய் வரவழைத்து தருவாரா என்று கேட்டாள் அல்லவா, எதற்காம் அவளை மகளே அவளுக்கு பூஷணிக்காய், தேவலோக தெய்வீக பதவிகள் எல்லாம் அவளுக்காக காத்து கொண்டிருக்கிற போது. என்னடா இது அப்படின்னு நினச்சேன். வீட்டுக்கு வந்தேன். ஜெயலலிதா இப்படி சொன்னார், ஜெயலலிதாவை 100 தடவை சொல்லு அப்படின்னாங்க. இந்த தேவலோக தெய்வீக பதவிகள் எல்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்குன்னு சொல்கிறார், இந்த மாதிரி போகலாமா அப்படின்னு கேட்டாங்க. சரி போகலாம், வரீங்களா, போகலாம் அப்படி, ஓகே போகலாம். உடனே ஒரு புதன்கிழமை அங்கே வந்து இப்போ எம்எல்ஏ வந்து கணேசன் நினைக்கிறேன், எம்ஜிஆர் கூப்பிட்டு சொல்லிட்டாரு, வழியெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க, கோவிலில் ஏற்பாடு பண்ணிட்டாங்க, ஜெயவரன். அன்னைக்கு காலையில் 5 மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க அழுதுகிட்டு, நான் வரல. இது அவங்களுக்குள்ள சகஜம் 2 பேருக்குள்ள. என்னாச்சுங்க, வா நீ போயிட்டு வா. இல்லை நான் அப்புறம் சொல்கிறேன். சரி நான் போயிட்டு வரட்டுமா, நீ போயிட்டு வா. நாங்கள் சரி நான் போயிட்டு வந்தேன். அப்போ அதே மாதிரி அவங்க தேவலோக தெய்வீக பார்த்தீங்களா வந்தது அவங்களுக்கு. அது அவங்களும் பேர் எடுத்தவங்க யாரு இல்லைங்களா, ஐயன் லேடி ஆஃப் இந்தியான்ற பேர் வந்து இந்திரா காந்திக்கு அப்புறம் இவங்களுக்கு தானே கிடைச்சது. அந்த அளவு எல்லாமே அவங்கள தேடி வந்தது. அதுக்கப்புறம் அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் நடந்திருக்கு. நான் இந்த மரகதம் சந்திரசேகர் கூட்டிகிட்டு போனேன். அவங்க மகளே, நீ செடியிலிருந்து உதிர்ந்த மலர் மீண்டும் செடியில் போய் ஒட்டி கொண்டு மலரப் போகிறாய் அப்படின்னு இன்னைக்கு சொல்கிறாரு. நாளைக்கு அவங்க சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகிறாங்க. அதே மாதிரி கண்ணதாசன் போகலாமா அம்மான்னு கேட்டார். சரி போகலாங்க. அவங்க நாங்கள் போனோடனே மனே நீ என்ன பண்ணுற, 108 விளக்கு வச்சு பூஜை பண்ணிட்டு போன்னு சொன்னார். அவர் பண்ணலிங்க, அமெரிக்கா கிளம்புறாரு. அவர் ஆப்ரேஷன் கிளம்பிட்டார், பண்ணலை, போயிட்டாரு. அங்கே சீரியஸாக இருக்குன்னு வருது. அவங்க வீட்டிலேருந்து போய் கேட்டுட்டு வாங்களே கொஞ்சம் அப்படின்னாங்க. சரி நான் போனேன். போய் கேட்டோன்னே
மகளே, அவன் உடைந்து போன மண்பாண்டம், திரும்பி வரமாட்டான் அப்படின்னே சொன்னார். நான் வீட்டில் வந்து சொன்னேன், அவர் என்னவோ சரியாக சொல்லலைங்க அப்படின்னு சொன்னேன். அண்ணனே வரல அவர். இது நடந்துச்சு. ஜெயலலிதா விஷயம் நடந்துச்சு. அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய. அப்புறம் ராமச்சந்திரன் கவர்னராக இருந்தார் மகாராஷ்டிரா. அவரை சொன்னார், அலைகடல் ஓரத்திற்கு அரசனாக போகிறாயினார். இப்படி ஒவ்வொருத்தராக சொல்கிறாரு, கரெக்டாக வருது. எனக்கு மட்டும் சிகரெட்டு, ஜேபிஆர் போனார் ரோலக்ஸ் வாட்ச்சு சொன்னேன். எனக்கு மட்டும் சுருட்டு, ஜேபிஆர் மட்டும் ரோலக்ஸ் வாட்சுங்களா அப்படின்னு கேட்டேன் நான் அவர்கிட்ட. எனக்கு கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு. என்ன ஒன்றும் தரல, என்னை விட்டு போகாதே, என்னை விட்டு போகாதேன்னு. எப்படி மேடம் அது கம்ச்சர் ரோலெக்ஸ் வாட்ச் வந்துருமா கையில? இல்லை, இப்படி கிழிச்சு கையை காட்டுங்களேன், இப்படி கிழிச்சு போடுறாருங்க, அப்படியே ஆகுது கையில. ஒண்ணுமே இல்லை, ஒரே ஒரு வேப்பலை. அதாவது வாட்ச் வந்து கையில இருக்கும், கையில விழுது. அந்த வேப்பிலையை கிழிச்சு கையில போட்டாருன்னா அது அப்படியே வாட்ச் ஆயிடுது. அந்த வேப்பிலையை கிள்ளி போட்டாருன்னா தாமிரப்பூ ஆயிடுது. அப்படி பார்க்க நல்லா இருந்துச்சு. அது என்ன அமானுஷ்யம்னு தெரிஞ்சுக்கணும் தான் நான் அடிக்கடி போனது. இது என்னது அதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியல. கடைசி காலம் வரைக்கும் நீங்க போயிட்டு இருந்தீங்களா? இல்லை, நடுவுல ஒரு கட்டத்துல எப்போங்க அந்த காலத்துல அசரீரி வந்து சொல்லுன்னு சொல்லுவாங்க. போயிட்டு இருந்த போது ஒரு காலத்துல பிரபலமாக இருந்த ஒரு நடிகை அவரை இன்டர்வியூ பண்ண சொல்லி என்ன அனுப்புனாங்க. போன உடனே, ஆமா நீ ஏன் அடிக்கடி பங்காள அடிக்கல பார்க்க போற, ஏம்மா அப்படின்னு கேட்டேன். போவாத, இனிமே போக வேண்டாம், புரியுதா, நான் சொன்ன புரிஞ்சுக்க. சரி அன்னியோட கட் பண்ணேன். ஏன்னா ஏதோ காரணம் இல்லாமல் அவங்க சொல்ல மாட்டாங்கல்ல, ஏதோ ஒரு காரணம் இருக்கும். எனக்கு அவங்க சொல்லலை, எனக்கு சொன்னாங்கன்னு நான் சொல்ல முடியாது, அவ்வளோதான். பங்காரு அடிகளாரோட பங்களிப்புகள்ல முக்கியமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த பெண்களை வந்து வரைக்கும் இல்லைங்க, அது ஒரு பெரிய விஷயம். அது மட்டும் இல்லைங்க, நான் போனேன் பொட்டல் காடா இருந்ததுன்னு சொன்னேன்ல, இன்னைக்கு அந்த இடம் எப்படி இருக்கு? யூனிவர்சிட்டி என்ன, ரயில்வே ஸ்டேஷன் என்ன, கடைகள் என்ன, எத்தனை பேருக்குடைய வாழ்வாதாரம் அது. ஆஸ்பத்திரி, அந்த ஏரியா ஃபுல்லும் ஆஸ்பத்திரி என்ன, மருவத்தூர் ஆஸ்பத்திரி. இதுக்கெல்லாம் அவரை பாராட்டணும், கையெடுத்து கும்பிடணும். ஆனா அது தொடர்பாக அவர் மேல விமர்சனங்களும் இருக்கு நிறைய. அவங்க குடும்பத்துல எந்த இடத்துலயும் இருக்குங்க. யார் மேல எந்த விவிஐபியோ எந்த பிரபலமானவர்களோ எவ்வளவு பிரபலம் அடைகிறீங்களோ அதே அளவுக்கு விமர்சனமும் இருக்கும். எப்ப சொல்லுவாங்கல்ல, காய்ச்ச மரம் தான் கல்லடிப்படும், அது இயல்பு, உலக இயல்பு. எது உண்மை எது போய் யாருக்குமே தெரியாதுங்க, அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இன்னைய எழுத்து உலகம் பத்தி என்ன கருத்து வச்சிருக்கீங்க? இப்ப பத்திரிகைகளே நல்லா வருது இல்லைங்களே, கல்கி வர்றதே இல்லை, ஆன்லைன் மேகசின் ஆயிடுச்சு. மீதி பத்திரிகைகள்லாம் இழைச்சி போயிடுச்சு, பாவம் சாப்பாடு இல்லாம. எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கொரோனாக்கு அப்புறமே ஒரு பெரிய செட்பேக். எல்லாருடைய வாழ்க்கையும் பாதிச்சிருக்கு, எல்லாருடைய பொருளாதாரத்தையும் பாதிச்சிருக்கு, பத்திரிகைகளை பாதிச்சிருக்கு, சினிமாவை பாதிச்சிருக்கு, எல்லாமே பாதிச்சிருக்குங்க. கொரோனா வந்து ஆஸ்பத்திரிகளை கூட பாதிச்சிருக்கு, டாக்டர்ஸை பாதிச்சிருக்கு. கொரோனா மட்டும்தான் காரணமா, இல்லை வந்து பொதுவாகவே வந்து மக்களுக்கு படிக்கிற இந்த ஜெனரேஷன், யங்கர் ஜெனரேஷன், தே கெட் எவ்ரிதிங் இந்த ஹேண்ட், இந்த ஸ்மால் இது வச்சு பார்க்குறாங்க. அவங்களுக்கு படிக்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்ட்ரெஸ்ட்டை வந்து இந்த அவங்க பெற்றோர்களோ ஆசிரியர்கள் சொன்னால் இனிமேல் கேட்க போகிறது இல்லை. எல்லாமே சட்டம் மாறிடுச்சு, ஆசிரியர்கள் சொல்ல கேட்க போகிறது இல்லை. யார் சொன்னால் அவங்க கேட்பாங்களோ அவங்க சொல்லி மாற்றணும். படிங்க படிங்க. நான் அடிக்கடி சொல்வேன், எல்லார் வீட்லேயும் வந்து செப்பல் வைக்க ரேக் இருக்குங்க, சாப்பிட டைனிங் ஹால் இருக்குங்க, படுக்க பெட்ரூம் இருக்குங்க, குளிக்க பாத்ரூம் இருக்குங்க. ஆனால் எங்கேயாவது புக்கு வைக்க லைப்ரரி வச்சுருக்கீங்களா? எல்லார் வீட்லேயும் லைப்ரரி வைக்கணும். உங்கள் பிள்ளைங்களுக்கு தீபாவளி பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்கிறீங்களே, கூட புஸ்தகங்கள் எடுத்து கொடுங்க, படிக்க வைங்க. அந்த மாதிரி பழகினால் தவிர, பழக்கப்படுத்தினால் தவிர, அவங்க யார் சொன்னால் கேட்பாங்களோ அவங்கள சொன்னால் தவிர இது இனிமேல் திரும்ப முடியாது. இது என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க மேடம்? எனக்கு தெரியலைங்க, இப்படி ஒரு கட்டம் வரும்னு நம்ம நினைச்சோமா? நம்ம எழுதிட்டு இருந்த பீரியட்லலாம் எவ்வளோ பெரிய ரேட். நாங்கள் தான் அப்போ ஹீரோயின்ஸ். திரும்பின பக்கம்லாம் போஸ்டர் அடிச்சு விட்டுனாங்கல்ல, ஒரு கட்டம் இருந்துச்சுல்ல. அப்போ வந்து இப்படி ஒரு கட்டம் வரும்னு நம்ம நினைச்சோமா? இங்கேருந்து அப்படி ஒரு கட்டம் வரும்னு யாருக்கு தெரியும்? வரலாம், திரும்ப செடிக்கலாம், எல்லாம் அழிஞ்சே போகலாம், தெரியல. இறுதியாக வேறு ஏதாவது சொல்ல விரும்புறீங்க? இறுதியாக நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜவஹர் பழனியப்பனுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரியப்படுத்துங்க. அவங்க அப்பா வந்து எங்களையெல்லாம் வந்து பெரிய இன்ஸ்பிரேஷன். அந்த உருவத்துக்கு பின்னால், அவருடைய கூர்மையான பார்வைக்கு பின்னால்
அந்த வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டைக்கு பின்னால வெள்ளை மனசோட எத்தனை பேருக்கு அவருக்கு வழிகாட்டியா இருந்தார், எத்தனை எழுத்தாளர்களை வந்து மேலே கொண்டு போயிருக்கார், எத்தனை நாங்கள் எவ்வளோ எழுதியிருக்கோம். குமுதத்தினுடைய செல்ல பெண்ணு எனக்கு பேர், அந்த அளவுக்கு எழுதியிருக்கேன். அந்த அப்படிப்பட்ட அப்பாவோட மகனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும் சொல்லிடுங்க, தெரியப்படுத்திடுங்க. மீண்டும் அவர் தமிழ்நாட்டுக்கு வரணும்னு தெரியப்படுத்துங்க. நன்றி. நன்றி.